தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறை நடத்தக்கூடிய அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் அடுத்த நிகழ்வாக சிறப்புரை வழங்குவதற்காக மாண்பமை நீதியரசர் ஐயா திரு ஆர் சுப்பிரமணியன் அவர்களை வருக வருக என மேடைக்கு அழைக்கின்றோம். இந்து சமயம் தழைக்க அருந்தொண்டாற்றி வரும் ஆதீன கர்த்தர்களே, அமைச்சர் பெருமக்களே, எனது சகோதர நீதியரசர்களே, முன்னாள் நீதியரசர்களே, சட்டமன்ற மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களே மற்றும் மேலை நாடுகளிலிருந்து இந்த விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் ஆன்றோர் பெருமக்களே, அனைவருக்கும் திறந்தாழ்ந்தி வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரனாக இருந்து முருகன் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் இத்தமிழகத்தில் முருகன் முத்தமிழ் மாநாடு, அதுவும் பழனியிலே நடைபெறுவது மிகவும் போற்றத்தக்க ஒரு நிகழ்வாகும். முருகனையும் தமிழையும் பிரிக்க முடியாது. பண்டைய தமிழ் இலக்கியங்கள் பலவற்றில் முருகப்பெருமானை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. மிக பழமையான தமிழ் இலக்கியமான தொல்காப்பியத்தில் கூட மாயோன் மேய காடுரை உலகமும் சேயோன் மேய மைவரை உலகமும் என முருகனை வழிபட்டதற்கான சான்றுகள் இருக்கின்றன. சிலப்பதிகாரத்திலும் முருகன் ஆடிய துடிக்கூத்து மற்றும் குடைக்கூத்து ஆகியவை பற்றிய செய்திகள் உள்ளன. மணிநிறை மங்கை ஓங்கி புட்கொடிபணி முகம் முகர்ந்த வெல்போர் இறைவ என்று முருகன் சேவற்கொடியோடு மயில் மற்றும் பிணிமுகம் என்னும் யானை இவற்றை ஊர்தியாக கொன்றவன் என்ற குறிப்புகள் பரிபாடல் என்ற பழமையான நூலில் உள்ளது. ஊழ் புகந்த கடம்பர்த்து தன் பரங்குன்றத்து என்று குறிப்பிடுதல் மூலம் திருப்பரங்குன்றத்தில் முருகப்பெருமான் வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார் என்று குறிப்புகள் உள்ளன. இவ்வாறு அனைத்து பண்டைய தமிழ் நூல்களிலும் முருகனை பற்றிய குறிப்புகள் உள்ளன. முத்தமிழும் முருகனும் என்றும் பிரிக்க முடியாதவை. அருணகிரிநாதர் திருப்புகழிலே கிட்டத்தட்ட 90 பாடல்களில் இந்த பழனி முருகனை பற்றி பாடியிருக்கின்றார். அதில் ஒன்றை மட்டும் கூறிவிட்டு விடைபெற அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். 110வது பாடல் திருப்புகழிலே அருணகிரிநாதர் பாடுகிறார். அவனிதனிலே பிறந்து மதலை எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய் அழகுமலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதம் அதாய் வளர்ந்து 16ஆய் சிவகலைகள் ஆகமங்கள் மிகவும் அறியோர் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல். இதுவரைக்கும் அவர் அவரை பற்றி சொல்லிக்கிறார். தெரியவயர்கள் ஆசை மெஞ்சி வெகு கவலையாய் உழன்று திரியும் அடியேனை உன்ற நடி சேராய். இது வரைக்கும் அவரை பற்றி சொல்லிக்கிறார். நான் இந்த மாதிரிலாம் இருக்கேன், என்னை உன் அடியில் சேர்த்துக்கோன்னு சொல்கிறார். அதுக்கு பின்னாடி மௌன உபதேச சம்பு மதியருகு வேணி தும்பை மணிமுடியின் மீது அணிந்த மகாதேவர் மனமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்து மலைமகள் குமாரா துங்க வடிவேலா பவனி வரவே உகந்த மயிலின் மிசியே திகழ்ந்து, அதாவது மயில் மேலே ஏறி சுத்தத்துக்கே பிரியப்பட்டவரேன்னு முருகரை சொல்கிறார். படி அதிரவே நடந்த கழல் வீரா பரமபதமே செறிந்த முருகனவே யுகந்து பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே என்று முடிக்கிறார். இவ்வாறு முருகனை பற்றிய குறிப்புகள் பல தமிழ் நூல்களில் இருக்கின்றன. இவற்றை மிகப்பெரிய ஆராய்ச்சி நடந்து ஆய்வறிக்கையை சமர்ப்பித்து பல தமிழறிஞர்கள் மற்றும் இந்து சமய துறவிகள் அனைவரையும் ஒன்றிணைத்து இந்த மாநாட்டை நடத்துவது தமிழக அரசுக்கு மிக பெருமையானது ஒன்றாகும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.